Jalagati on புதிய எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். கிந்தையான் இன்டன் ஷார்ட் எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேசாமல் இன்ட்ரோ கதையிலே இப்போ பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒருத்தவங்க ரெடியாக இருக்காங்க. வேறு இல்லை, நம்ம தையம் தான் ஆஃபீஸ்க்கு ரெடியாக இருக்கான். ஸோ 2 பேர் குருன்னு ஓடி வராங்க. ஒருத்தவங்க காலில் நம்ம தையம் பக்கத்தில் உட்காந்து அப்படியே எவ்வளோன்னு கத்திக்கிட்டே இருக்குது. வேறு இல்லை, நம்ம டவுன் அப்படியே க்யூட்டாக கத்திக்கிட்டே இருக்குது தையங்க பார்த்துட்டு. சைடு ஒருத்தவங்க கத்திக்கிட்டே புலம்பிகிட்டே வராங்க. வேற எல்லாம் நம்ம ஜகுக் தான். யோன்டன் இப்படி படாப்படுத்துற, ஏற்கனவே நிறைய வேலை இருக்குடா, ஏன்டா நீ இப்படி போட்டு படாப்படுத்துற, ஒழுங்கா வந்து சாப்பிட்றா, ஏன்டா இப்படி நீ இப்படி டார்ச்சர் பண்ணுற, சாப்பிட போறியா, என்ன வேணும் யோன்டன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரான் ஜங்குக். இந்த மாதிரி ஏங்கு அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு கூப்பிட்றான். டேய் ஜங்குக்கா, அவன் இங்கே இருக்கான்டா, இங்கே வாடா. இதோ வரேன், இங்கே தான் இருக்கானா. டேய் ஏன்டா இப்படி பண்ணுறான் இவன், என்ன பண்ணான் என் பையன்? அவன் என்னடா பண்ண போகிறான்? அவன் செல்லண்டா, என் செல்ல குட்டிடா. ஆமாம் செல்ல குட்டி. ஒழுங்காக ஒரு சாப்பாடு சாப்பிட சொன்னால் இங்கே அங்கேயே ஓட வச்சு என்னை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் இவன். சாப்பிடக்கூட மாட்டேங்கிறான். அதான் யோன்டன் வேற ரொம்ப சேட்டா பண்ணுறான். எங்கேயே என்னை ஓட வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். கால்லாம் வலிக்குதுடா. இப்படி என்னை படாப்படுத்துகிறான் யோன்டனை. அங்குக்கு எல்லாமே யோன்டனை பற்றி தையன்ட்ட போட்டு கொடுத்துட்றான். ஸோ ஏன் அப்படி டேடியை கத்தற விடுறீங்க, ஏன் சொல்லணும், சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தையங்க அப்படியே யோன்டன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ அதுல கத்திக்கிட்டே இருக்கு. ஸோ தையங்க அப்படியே ஜங்குவை பார்த்துட்டு, டேய் ஜங்குக்கா கூட நான் யோன்டனுக்கு நான் உடனே ஊட்டிக்கிறேன் இந்த மாதிரி ஜங்குட்ட சொன்னேன். ஜங்குக்கு பார்த்துட்டு, சரிடா நீயே ஊட்டுடா யோன்டனுக்கு, யோன்டன் சாப்பாடே வாங்கிக்கிறான், நான் போகிறேன், கிச்சனில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தையங்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறான் நம்ம ஜங்கு. ஸோ தையங்க அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு யோன்டனை தூக்கி வச்சுட்டு மடியில் உட்கார வச்சு அப்படியே க்யூட்டாக ஊட்டிகிட்டு இருக்கான். ஸோ அதுவும் சாப்பிடுச்சு க்யூட்டாக உட்காந்து. சரி ஜங்குக்கு எல்லா வேலையும் முடிச்சது. டயர்டா அப்பாடா ஒரு வழியாக வேலை முடிச்சிச்சு. யோன்டன் சாப்பிட்டானான்னு தெரியல. ஐயோ உனக்கு வேறு ஆஃபீஸ் வர டைம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டக்குன்னு வந்து கிச்சனை விட்டு வெளியே வந்துட்டேன். தையங் ரூமுக்கு தான் வரான். ஸோ தையங் ரூமுக்கு வந்தோன்னு பார்க்குறான். ஸோ தையங் ரூமுக்கு தான் வந்திருப்பான். அப்படியே மெயின் வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்படியே க்யூட்டாக உட்காந்து சாப்பிட்டு க்யூட்டாக கொஞ்சிக்கிட்டே கூட்டிக்கிட்டு இருக்கான் எம்டனுக்கு. ஜங்குக்கு அப்படியே மெயின் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் ரியல் வந்துட்டு அப்படியே ரூமுக்குள்ளே என்ட்ரி ஆகுறான். ஸோ தையங் பார்த்துட்டு, என்னடா கிச்சன் வரலாம் முடிச்சிட்டியா? முடிஞ்சிச்சு. என்ன இவன் சாப்பிட்டானா இல்லையா? ஸோ சாப்பிட்டு தானே இருக்கான் சொல்லலாம். இப்படி சொல்லி ஊட்ட வைக்கணும்டா, அப்போ தான் அவன் சாப்பிடுவான். நீ என்னென்னா விரட்டிக்கிட்டே இருந்தால் அவன் எப்படி சாப்பிடுவான்? ஆமாம் என்னதான் பண்ணாலும் நான் என்ன கொஞ்ச நாளும் அவன் சாப்பிடவே மாட்டான். நீ சொன்னோன்னு சாப்பிட்றான் பார்த்தியா, எனக்கு கொழுப்புடா. சரிடா விடுடா, என் செல்லம் தானே, விடு பார்த்துக்கலாம். சரி ஜங்கு எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஸோ என்னாலும் பிரச்சனைனா கால் பண்ணேன். யோன்டனை பார்த்துக்கோ சரியா? சரி தயம், பார்த்து போயிட்டு வா. என்ன லேட் ஆயிடுச்சு தயம், கிளம்புடா, ஏன்டா நின்றுக்கிட்டு இருக்க? ஒன்று கொடுக்காம போகிறது எப்படி? ஒன்று கொடுக்காம போகிறது எப்படின்னா என்ன சொல்கிற நீ? புரியலையா அப்படின்னு சொல்லி டக்குன்னு இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். ஸோ யோன்டன் தயங்கியும் ஜங்குகையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்குது, வச்சக்கண்ணே இருக்காமல். யோன்டன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்படியே கிஸ் மேக் பண்ணிட்டு ஜங்குவை பார்த்துட்டு, இப்போ போயிட்டு வரேன் டிப்பங்காட்டி ஜங்குக்கா, போயிட்டு வரட்டா டாடி, பத்திரமா இருந்துக்கோ, யோன்டனே பார்த்துக்கோ, நான் ஏன் உன்னை திருத்தவே முடியாது போடா அப்படின்னு சொல்லி ஜங்கு இந்த மாதிரி தையங்க பார்த்து சொன்னோன்னே தையங்க லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு டென் பக்கத்தில் போயிட்டு அப்படியே 4 கேட்டில் கிஸ் பண்ணிட்டு தான் போகிறான். ஸோ ஜங்குக்கோ பாரு அவனுக்கு மட்டும் கிஸ்ஸு, எனக்கு மட்டும் லிவிங் கிஸ்ஸா, அது சரி, அப்படி கூட கொடுத்தா கூட பரவாயில்ல. ஆனால் இவன் முன்னாடியே பண்ணிட்டானே, இவன் குறுன்னு வேற பார்த்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி. ஸோ ஜங்கு புலம்பிக்கிட்டே இருக்கான். அவன் காரை எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறான். கொஞ்ச நேரம் ட்ராவல் ஆகுது. சரி நம்ம ஜங்கு யோன்டனை தூக்கிட்டு அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்கான். ஸோ அதுவும் ஜாலியாக ஜங்கு கூட விளாண்டுட்டுருக்கு. இது சைடு நம்ம தையம் ஆஃபீஸ் போய் ரீச் ஆகிடான். ஸோ ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகணுன்னே எல்லோரும் குட் மார்னிங் சொன்னான். ஸோ தையங்கோ குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவன் கேபின் போயிட்டு அப்படியே வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் போகுது.
யூன்டனை வச்சு எப்போவுமே கொஞ்சிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு எப்போவுமே ஃபீட் பண்ணி விடுவான். அவன் தான் ஃபீட் பண்ணி விடுவான் தினமும். அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துப்பான் தையாங்கு. வாக்கிங் கூட கூட்டிகிட்டு போனால் கூட அங்கேயும் கேர்ஃபுல்லாக பார்த்துப்பான். ஆஃபீஸ் போனால் நைட்டு லேட்டாக தான் வருவான் எப்பவும் போல். ஏங்க ரொம்பவே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான் ஜங்குக்கை. ரொம்பவே பிடிச்சும் போயிடும். ஸோ ஜங்குக்கு அதே மாதிரி தான் ரொம்பவே தையங்க பிடிச்சி போயிடும். ரொம்பவே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான் ஜங்குக்கும் தையங்க. சின்ன சின்ன ரொமான்ஸ்லாம் நடக்கும் தையங்கும் ஜங்குக்கும். அப்பப்போ தையங்கும் ஜங்குக்கும் யோன்டனை விட்டே கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துப்பாங்க 2 பேருமே. அப்பப்போ ஜங்குக்கை வேணுங்கன்னே வெறுப்பேற்றதுக்காக இப்போ பாடாப்படுத்தும். தையங் தான் வந்து எப்பயுமே வந்து சமாளிப்பான் ஜங்குக்கையும் யோன்டனையும். இப்படி தான் இவங்க லைஃபே க்யூட்டாக போயிட்டுருக்கு. மற்றவங்க ரொம்ப சேடாக சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. வேறு என்ன நம்ம தையங் தான். ஸோ ஜங்குக் பார்த்துட்டு தையங் பக்கத்தில் போயிட்டு, என்னாச்சு தையங் டேடி, ஏன் இப்படி சேடாக உட்காந்துருக்கீங்க, என்னாச்சு, ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி வாடி போயிருக்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு எல்லாமே கேட்குறான். ஸோ தையங் ஜங்குக்கை பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை ஜங்குக்கா, ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க வேறு ஊரில். மீட்டிங் தானே, போயிட்டு வா. வேறு ஊரில் போட்டிருக்காங்கடா, எப்படிடா உன்னையும் யோன்டனையும் விட்டுட்டு போகிறது, எனக்கு மனசே கேட்கல, நான் மீட்டிங் கேன்சல் பண்ணிடுறேன். என்ன தயம் சின்ன குழந்த மாதிரி இப்படி அடம் வச்சுருக்கீங்க, நாளைக்கு போயிட்டு நாளை கழிச்சு வந்துடுவீங்க, அவ்வளோதானே. ஒரு மீட்டிங்கை கேன்சல் பண்ணலாமா, முக்கியமான மீட்டிங்காக கூட இருக்கலாம்ல. போயிட்டு ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இல்லைடா ஜங்குக்கா, எப்பட்றா உன்னையே விட்டுட்டு யோன்டனையும் விட்டுட்டு இப்போதான் எனக்கு போக மனசு வரும், என்னால் முடியாது ஜங்குக்கா, அப்போ கேன்சல் பண்ணிடுறேன். தையங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஜங்குகிட்ட சொன்னாங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே தையங்க அப்படியே ஹோல்ட் பண்ணி கண்ணத்தை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே தையங்க பார்த்து பேசலாம். கேன்சல்லாம் பண்ண வேணாம், நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு நாள் போயிடும், டக்குன்னு போயிடும், ஒரு நாள் சீக்கிரமாக போயிடும், சரியா. அதுக்குள்ளே நீங்களும் நான் அப்புறம் யோன்டனை ஜாலியாக இருக்கலாம். சரியா, ஃபீல் பண்ணாதீங்க தயம், எல்லாம் தேடில. என் பொண்ணு அப்படி சொன்னால் கேட்பல. ஸோ இல்லைடா, அது பொண்டாட்டி ஜங்குக்கா. தையம் நான் சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி சொன்னோன்னே. ஸோ தையங்க ஒரு க்யூட் ஸ்மைல் பண்ணிட்டு, சரிடா கேட்குறா, செல்ல டாடி அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் கிஸ் பண்ணான். ஸோ தையங்கு அப்படியுமே வந்து ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு வந்து ஜங்குக்கை அப்படியே சோஃபாவில் தள்ளி விட்டு அப்படியே மேலே ஓவர் ஆகிருக்கான். ஸோ ஜங்குக்கு அப்படியே தையங்க பார்த்துட்டு, தையம் என்ன பண்ணுறேன்னா தெரியலையா ஜங்குக்கா. இல்லை தையம், அது யோன்டன் வந்துட போனான்டா, வேணாண்டா, சொன்னால் கேளுடா. அவன் ஒன்றும் பார்க்க மாட்டான்டா, அவன் தூங்கிட்டு இருக்கான் என் ரூமில். ஸோ இப்போ நம்ம 2 பேரும் இங்கே அப்படியே டக்குன்னு வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான் ஜங்குக்கு. ஜங்கு பேக்கு செம்மையாக பண்ணியிருக்கான். க்யூட்டாக ஒரு சின்ன ரொமான்ஸ் நடக்குது அவங்களுக்குள்ள. அதனால கல்லடி விடியுது. ஸோ நம்ம தையங் ரெடியாக இருக்கான். தையன் ரூமுக்கு தான் வந்திருப்பான். ஸோ தையங்க பார்த்து கூப்பிட்றான், தையம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டானே. ஸோ தையங்கோ ஜங்குவை பார்த்துட்டு, வா ஜங்கு உள்ளே வா, தையம் இந்த மாதிரி சொன்னோன்னே. ஸோ ஜங்கு தையம் பார்த்துட்டு, டாடி மிஸ் யூ டூ பண்ணாட்டி ஜங்கு பண்ணாட்டி, எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டிங்களா, எல்லாமே எடுத்து வச்சிட்டேன், நீ எதுனாலும் எனக்கு கால் பண்ணு சரியா, வீடியோ கால் பேசலாம், சரி பண்ணுறேன். ஜங்கு டக்குன்னு வந்து தையங்க செம்மையாக இழுத்து பிடிச்சி லிப்லாக் பண்ணிடுறான். ஸோ தையங்க அந்த கிஸ்லேயே மெல்ட் ஆகிடுறான், ஜங்கு கிஸ்லேயே. ஜங்கு அப்படியே பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கும் அந்த கிஸ்ஸில் ரொம்ப மெல்ட் ஆகிடுறான் தையங்க கிஸ்லேயே. அந்த கிஸ்ஸு ரொம்ப டீப்பாகவே போகுது. டக்குன்னு வந்து என் ரூமுக்கு யோன்டன் அப்படியே ஓடி வருது. டக்குன்னு தையங்கோ ஜங்குக்கு செப்பரேட் பண்ணிட்டு ஸோ நார்மலாக நிற்கிறாங்க. இங்கே யோன்டனை பார்த்தோன்னே யோன்டனை தூக்கி வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கும் பார்த்துட்டு இருக்கான்.
ஃபோரியலில் கிஸ் பண்ணுறா யோன்டனுக்கு தையங்க ஜங்குக்கு பார்த்தோன்னே ஜங்குக் இந்த ஹேம்டன் வாங்கிக்கோ சொன்னோன்னே ஸோ ஜங்குக்கோ யோன்டன் வாங்கிக்கிறான், தூக்கி வச்சுருக்கான் மடியில். ஸோ தையம் அப்படி பார்த்துட்டு சரி 2 பேரும் பார்த்து பத்திரமா வந்துக்கோங்க, யோன்டனை பார்த்துக்கோ ஜங்குக் சரியா, என்னால் கால் பண்ணு சரியா, போயிட்டு வரட்டுமா, பார்த்து போயிட்டு வா தையம். இப்போ எதுக்கு நீ அழுகுற, இப்போ நீ அழுதேன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும் சரியா. இந்த மாதிரி சொன்னோன்னே ஸோ ஜங்குக்கும் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு சரி தையம் பார்த்து போயிட்டு வா, பார்த்து போயிடுடி பல்லட்டி, பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க 2 பேரும் ஓகே போயிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு தையம் ஜங்குக் ஃபோரியலில் ஸ்ட்ராங்காக ஒரு லவ் பண்ணிட்டு லிப்ஸில் லைட்டாக கிஸ் பண்ணிட்டு தையம் அப்படியே ஜங்குவை பார்த்துட்டு சரி போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறான். எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். கொஞ்ச நாள் பேசே போகுது, அடிக்கடி கால் பேசுவாங்க 2 பேருமே, ஜங்குக்கும் தையங்கும் வீடியோ கால் கூட பேசுவாங்க. உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான், ஜங்கு ஃபோட்டோ வச்சு யோன்டன் ஃபோட்டோ வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சு மறுநாள் கிளம்பி ஊருக்கு கிளம்பி வந்துடுவான். அதில் கொஞ்ச நேரம் ட்ராவல் ஆகலாம், கொஞ்சம் நேரத்தில் வீட்டை போய் ரீச் ஆகிடும். ஸோ தையம் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து வரான். சரி நம்ம ஜங்கு கிச்சன் வேலை பார்த்துட்டு இருப்பான். ஸோ தையம் சவுண்டு கேட்டோன்னே தையம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஸோ தையம் டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஷோ ரொம்ப மிஸ் பண்ணிங்களா, ரொம்ப மிஸ் பண்ணேன், எப்படி மீட்டிங்லாம் நல்லபடியாக போச்சா, நல்லபடியாக முடிஞ்சிச்சு. சாரி யோன்டன் எங்க, அவங்கள ரூமில் தூங்கிட்டு இருக்கானா, சரி தூங்கும் ஜங்குக்கை பார்த்துட்டு சரி ஜங்கு இல்லாட்டி பசிது நான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், ரூமில் சாப்பாடு எடுத்துவே இந்த மாதிரி ஜங்கு பார்த்து சொன்னோன்னே ஜங்குக்கும் தையம் பார்த்துட்டு சரி தையம் நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் டேபிளில், சரி பண்ணி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறான் ரூமுக்கு. ஜங்குக்கும் கிச்சன் போயிட்டு அப்படியே சாப்பாடு எடுத்து டேபிளில் அடுக்கி வச்சிட்ருக்கான். ஸோ தையங்க கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறான். ஹாலுக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் டிவி பார்த்துட்டு கூப்பிட்றான், ஜங்குக் டேடி சாப்பிட வாங்க, அந்த ரெடி பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தையங்க டிவி ஆஃப் பண்ணிட்டு ஸோ சாப்பிட உட்காடுறான். ஸோ தையங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அங்கே தையங்க தான் பார்த்துக்கிட்டே இருக்கான் மேலேருந்து உட்காந்து. அங்கே கொஞ்சம் எடுத்து ரியல் வந்துட்டு தையங்க பார்த்துட்டு நீ சாப்பிட்டுட்டு நான் போயிட்டு அவனை யோன்டனை எழுப்பி சாப்பாடு ஊட்டிட்டு வரேன் சரியா, சரி பண்ணாட்டி போய் சாப்பாடு ஊட்டிட்டு வா அப்படி சொன்னால் தையங்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறான் ஜங்குவுக்கு. ஸோ ரூமுக்கு தான் வரான் தையம் ரூமுக்கு. யோன்டன் அப்படியே பெட்டில் படுத்துருக்க. ஸோ ஜங்குக்கும் பக்கத்தில் போயிட்டு யோன்டன் எந்திங்க சொல்லும், சாப்பாடு சாப்பிட்ணும்ல எந்தி அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சிக்கிட்டே எழுப்புறான் யோன்டனை. ஸோ யோன்டன் எந்திக்கவே இல்லை. ஜங்குக்கும் ஒன்றுமே புரியலை, சின்ன இவன் எந்திக்க மாட்டேங்கிறான். யோன்டன் சொல்லும் எந்தி சாப்பிட்ணும், விட்டுட்டு தூங்குடா. யோன்டனை எவ்வளோ ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணால் அது எந்திக்கவே இல்லை, அப்படியே படுத்தே தான் இருக்குது. அப்படியே யோன்டன் பக்கத்தில் போயிட்டு அப்படியே தூக்கி மடியில் வச்சு எழுப்புறான். ஆனால் எந்திக்கவே இல்லை. ஜங்குக்கு ஒன்றுமே புரியலை, என்ன இவன் இப்படி பண்ணாலும் அப்படி பண்ணாலும் எந்திக்கவே மாட்டேங்கிறான், என்னாச்சு இவனுக்கு உடம்பு சரியில்லையா. யோன்டன் சொல்லுவோம் யோன்டன் எந்திக்க பார்க்கலாம், டேடி வந்திருக்கேன் பாரு எந்தி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறான், ஆனால் எந்திக்கவே இல்லை, அப்படியே கண்ண மூடி தான் இருக்குது. ஸோ அப்படியே எந்திடா அப்படின்னு சொல்லி கிச்சன்லாம் காட்டுறான், ஆனால் ஒரு அசைவு கூட இல்லை. ஸோ ஜங்குக்கு புரிஞ்சிருது, அவ்வளோதான் ஜங்குக்கு கண்ணு செம்மையாக டீஸாக வருது. ஜங்குக்கு டக்குன்னு இந்த சைடு தையங்க வர மாதிரி சவுண்டு கேட்குது, அவ்வளோதான் யோன்டன் தூங்குற மாதிரி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி வச்சிட்றான். அவன் டிஎஸ்லாம் அப்படியே தொடச்சிட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே ரூம் விட்டு வெளியே வரும்போது கரெக்டாக தையங்கும் வந்திருப்பான். தையங்கு ஜங்குவை பார்த்துட்டு என்னடா யோன்டன் எழுந்திரிச்சிட்டானா இல்லையா, இன்னும் தூங்கிட்டு இருக்கானா, அது தூங்கிட்டு இருக்கான், அவன் பரவாட்டி சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கான் போல், அப்புறமேட்டுக்கு அவன் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கான், அதான் தூங்குறது டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். தையம் இந்த மாதிரி ஏற்றிக்கிட்டு நிறைய சொன்னோன்னே ஸோ தையம் பார்த்துட்டு என்ன உன் வயசில் ஒரு தடுமாட்டம் தெரியுது, என்னாச்சுடா
ஏன் சொன்னேன்னா ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இல்லை ஒன்றும் இல்லை தயம், அது ஒன்றும் இல்லை, நான் ஓகே தான், நம்ம போகலாமா இந்த மாதிரி சொன்னோம். தயங்க ஜங்குக்கு பார்த்துட்டு சரிடா, இவ்வளோ நேரம் தூங்கிட்டான், இன்னும் சாப்பிடாம, டைம் ஆச்சுல சாப்பிட்ணும்ல. ஏங்க ஜங்கு கையை பிடிச்சிட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எப்படி தடுக்கிறதுனே தெரியல. அப்படியே எம்டன் பக்கத்தில் போயிட்டு, எம்டன் செல்லம் எந்திங்க, டேடி உங்கள் டேடி வந்திருக்கேன் பாருங்க, தேங்க் டேடி, எந்திங்க சாப்பிடணும்ல, சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுல்ல, எந்தி செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி க்யூட்டாக பேசிக்கிட்டு இருக்கான் தயங் வந்து எம்டன்கிட்ட. ஸோ எம்டன் எந்த அசைவும் காட்டலை. ஜங்குக்கு இதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயங் இப்படி பண்ணுறது, க்யூட்டாக பேசுகிறதெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வெளியே கட்டிக்காமல் அப்படியே தயங் பக்கத்துலேயே இருக்கான். ஏங்க அவ்வளோ ட்ரை பண்ணுறான் எழுப்புறதுக்கு, ஆனால் எந்திக்கவே இல்லை, ஒரே இடத்துல அப்படியே தான் படுத்துருக்கு. ஏங்க அப்படியே யோன்ட்டனை அப்படியே தூக்கி மடியில் வச்சு, டேய் எந்திரா, எவ்வளோ நேரம் தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சை காட்டுறான். எந்த அசைவும் இல்லை. ஸோ தயங்கு ஒன்றுமே புரியல ஜங்குவை பார்த்துட்டு. டேய் என்னடா இவ்வளோ எழுப்புறேன், எந்திக்கவே மாட்டேங்கிறான், என்ன எந்திக்க மாட்டேங்கிறான் இந்த மாதிரி ஜங்குவை பார்த்து கேட்டோன்னே ஜங்குக்கு என்ன சொல்லுதுன்னே தெரில. நான் இப்படி தயம் சொல்லுவேன். தயம் பக்கத்தில் போயிட்டு உட்காந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணி அப்படியே செம்மையாக அழுகுறான். ஸோ தயங்கு, டேய் டேய் ஏன்டா இப்போ அழுகுற, என்னாச்சு, ஏன் அழுகுற, அதான் இருக்கு இந்த மாதிரி கேட்டேன்னா ஜங்குக்கு தயம் நம்மளோட யோட்டம் நம்மளை விட்டு போயிட்டான் ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஹக் பண்ணி அழுகுறான். ஸோ தயங்கு இது கேட்டோன்னா அவ்வளோதான், ஒட்டஞ்சு போய் செம்மையாக உட்காந்துருக்கான். தயங்கு அப்படியே யோன்ட்டனை தான் பார்க்குறான். இது எந்த அசைவும் இல்லை. ஸோ தயங்கு புரிஞ்சிடுது. அப்படியே கண்ணு செம்மையாக டீஸ் வருது தயங்கு. அப்படியே ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணி செம்மையாக அழுகுறான். டேடி விட்டு போயிட்டால அப்படின்னு சொல்லும், அவன் என்னை விட்டுட்டு போகலாம், எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செம்மையாக ஹக் பண்ணி அழுதுகிட்ருக்கான். ஸோ ஜங்கு எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணுறான் தயங்க. தயம் ஒன்றுங்க தயம், ஒரு நாள் போய் தானே ஆகணும், ஒன்று அழுக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். எம்டனுக்கு என்னென்ன சடங்கு பண்ணணுமோ அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. தயங்கால இதை சுத்தமாக தாங்கவே முடியல. ஜங்கு கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கான் அழுகாதுன்ட்டு. ஸோ ஆனால் ஏற்றுக்கவும் முடியல தயங்கால. அப்படி அழுகுறான் ஹக் பண்ணி ஜங்குக்கு. எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ தயங்கு சாப்பிட்றது இல்லை, தூங்குறது கிடையாது, எதுவுமே பண்ணுறது கிடையாது, சரி சாப்பிட கூட கிடையாது, ஆஃபீஸும் போடுறது கிடையாது, எதுவுமே கிடையாது. தனியாக நினச்சிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். ஸோ ஜங்குக்கு அப்பப்போ வந்து கம்ஃபர்ட் பண்ணி சமாதானம் பண்ணிகிட்டு இருப்பான். சாப்பிடு தயம், ப்ளீஸ் தயம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணிட்டு சாப்பாடு ஊட்டுவான், உணவே ஊட்டுவான் தயங்கு, ஃபீட் பண்ணி விட்றது. ஸோ அவன் ஆஃபீஸ் வேலை பார்க்குறது எல்லாமே ஜங்குக்கு தான் பண்ணுவான். தயங்கு அப்படியே உடஞ்சி போய் உட்காந்து யோன்ட்டனையே நெஞ்சை ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். தயங்கு ஜங்குவை ஹக் பண்ணிட்டு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருப்பான். எம்டனை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பான். அது பண்ணுவான் இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிவிட்டு அழுதுகிட்டே சொல்லியிருப்பான். ஜங்குக்கு இது கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கம்ஃபர்ட் பண்ணுவான், அப்படியே கேர்ஃபுல்லாக பார்த்துப்பான் ஜங்குக்கு தயங்க. இப்படி தான் லைஃபே போகுது தயங்கும் ஜங்குக்கும். அதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோடில் டயம் எபிசோடில் பார்க்கலாம். முடியுது. ரொம்ப சேடான மொமெண்ட் தான், நம்மளாலே ஏற்றுக்க முடியல. நமக்கும் தயம் எப்படி அவனால ஏற்றுக்க முடியுமா, அவனுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். சரிடா கிளம்ப டைம் இருந்துச்சு, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். லவ் யூ சரா, யூ பை, பாய்.